தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி தான் அந்த மகத்துவங்கள் பெரிதானவைகளை குறித்து பார்க்கிறோம். பாத்தீங்களா, இவர் எப்படி இருக்கிறார்னா இவர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறார். அதனால என்ன பண்ணாருன்னா அவருக்கு இது பிடிக்கல. அவருக்கு இது பிடிக்கல. வாசிங்க யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், சாகலனா தனித்து இருக்கும். அப்பா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? சொத்து கொடுத்திருக்கிறாரு. ஒன்னு பட்சம் 100 கோடி 1000 கோடின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? நம்மளுக்கு சொத்து கொடுத்துக்கிறார். வசனம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்னவா இருக்குமா? கோதுமை மணி சாகலனா இன்னும் என்னவாவே இருக்குமா? அவர் சாகலனா அவர் ஒருவர் மட்டும்தான் சாவாமை உள்ளவர். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கும்படி நமக்காக அவர் மரித்தார். நான் உங்க வாழ்க்கையில் நான் ப்ராஃபட்டிக்கலா நான் சொல்றேன், மிகுந்த பலன் வருகிறது.